அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, நம் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக நீதிமொழிகளில் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகம். மீண்டும் வாசிக்கிறேன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படுமே, இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் நீதிமான்களை குறித்து, அதாவது ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், வியாதியில் இருக்கிறவங்களுக்கு வேண்டி நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த காரியங்கள்லாம் பழைய ஏற்பாடில் அப்படிலாம் இருக்கிறவங்க தான் நீதிமான். புதிய ஏற்பாடில் அப்படியெல்லாம் அல்லாமல் அவருடைய இரத்தத்தினாலும் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலியமாக நம்மை நீதிமானாக்கிட்டார். நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்ம எப்படி நீதிமான ஆக்கப்பட்டோமோ அதன்படியே சத்தியத்தில் நாம் நடக்கணும். இது மாதிரி தேவனுடைய கிருபையினால நான் நீதிமான் ஆகிட்டேன் அப்படின்னு இல்லாமல், அவர்களை காட்டிலும் பழைய ஏற்பாடில் நடந்த நீதிமான்களை காட்டிலும் நம்மளுடைய நீதின் கிரியை வேறு விதமாக அதிகமாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா, அநேக காரியத்தில் நாம் எண்ணிக்கொண்டு நீதிமானாக எண்ணிக்கொண்டு நாம் அநேக காரியத்தில் ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறியிருப்போம். ஆனாலும் தேவன் எப்பொழுதுமே நீதியின்படி காணக்கூடியவர் தான். அந்த நீதியின்படி தான் அவர் தீர்ப்பு செய்வார். இங்கே அதை தான் சொல்லுகிறார், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமான இருக்கிற உன்னுடைய காரியத்திலும் இந்த பூமியிலே சரி கட்டப்படும். உனக்கு இப்படி என்றால் துன்மார்க்கனுக்கும் பாவிகளுக்கும் எத்தனை அதிகம். இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தானெல்லாம் பெற்று இந்த நித்திரை அடைகிற வேளையிலே பூமியிலே அநேகருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தகப்பனோ தாயோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த நித்திரை அடைகிற வேளையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வியாதியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்பவும் பலவீனமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும், அவங்கள நம்ம பார்த்து கொள்ளணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக அது முடியாமல் இருக்கும். காரியம் பார்த்தீங்கன்னா, ஒன்று குடும்பத்தின் மூலியமாக அது எதிர்ப்பு உண்டாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் மட்டும் ஏன் அவங்கள பார்க்கணும், ஏன் உங்கள் தம்பி இல்லையா, உங்கள் அக்கா இல்லையா, உன் தங்கச்சி இல்லையா, அவங்க பார்க்கட்டும், இந்த மாதிரி காரியம்லாம் வரும். ஆனாலும் அந்த தேவன் அந்த நீதியின்படி அது சரி கட்டும்போது என்ன செய்வார் என்றால், தனியாக எந்தவித பூமிக்குண்டான உதவிகள் எல்லாவற்றையும் நீக்குவார். ஏனென்றால் அந்த ஆத்துமா கடைசியாக உணரும். அந்த ஆத்துமா பலவீனமாக இருக்கும்போது தான் செய்த காரியங்கள் எல்லாமே அப்பொழுது உணர்த்தப்படும். அப்பொழுது அவங்க என்னன்னா, அந்த வேதனையான காரியத்திலும் அவர்கள் தான் செய்த காரியத்தை உணர்த்தப்பட்ட பின்னாடி தேவனிடத்தில் என்னை ரட்சியும் என்று அவர்கள் ஆவியினாலேயும் ஆத்துமானாலேயும் சரீரத்தினாலேயும் அவர்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி அவர்கள் வாய் திறந்து அவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் தேவனிடத்தில் அவர்கள் கேட்கும்படியாக
அந்த கடைசி கால வேளையில் இதை நடத்துவார். ஏனென்றால் பரலோகம் பரிசுத்தமானது. இந்த பூமியிலே நம்மை அறியாமல் உள்ள நம்முடைய பாவ கரைகளையும் அவர் நீக்குவார். அந்த பாவ கரைகள் நீக்கும் பொழுது இந்த மனுஷனுடைய தயவு அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பாவ கரைகளை அவர்கள் நீக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் தேவன் இந்த காரியத்தை அவர் அனுமதித்த இந்த கடைசி காலத்தில் தாங்களுக்குள்ளான அந்த மனசுக்குள்ளான காரியம் சில பேர் வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் முன்பாக செய்த அந்த காரியம் அவர் இருதயத்துக்குள்ளே ஒரு குத்தலாகவே இருக்கும். அதை எல்லாவற்றிலிருந்து அவர்கள் விடுதலையாகும்படியாக அந்த கடைசி கால வேளையிலும் அவர்கள் தேவனிடத்தில் வருந்தி கேட்டுக்கொள்ளும்படியாக இதை கடைசியில் நீதிமானுக்கு சரிகட்டப்படும். அது யாருக்காக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா அநேக சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும். எங்கள் அப்பா என்னை அதிகமாக பார்த்தாங்க, எங்கள் அம்மா என்னை அதிகமாக பார்த்தாங்க, ஆனால் அந்த கடைசி கால வேளையில் என்னால் கூட இருந்து அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வேலை இருக்கும். அதே அவங்க நித்திரை அடைந்த பின்னாடி மனசுக்குள்ளே அநேகருக்குள்ளே ஒரு குத்தல் மனசுக்குள்ளே அந்த குத்திக்கிட்டே இருக்கும். நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்திருப்பாங்களே, இது இருக்கும். இந்த வருத்தத்தை எல்லாம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் தேவன் அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் தேவனிடத்து மனம் திரும்பி வர வேண்டும் என்று தான் தேவன் இந்த மனுஷர்கள் உள்ள தயவை எல்லாவற்றையும் நீக்கினது. அதனால் இந்த குற்றம் உங்களுக்கு வர வேண்டாம். எல்லாமே தேவன் எல்லாவற்றிலும் ஒரு காரியம் கொண்டு தான் செய்வார். அந்த காரியத்தின்படியும் உங்களுக்காக அந்த மனவேதனை வேண்டாம். ஏனென்றால் தேவன் அந்த நீதிமானுக்குள்ள காரியமாக இன்று நானோ அல்ல நீங்களோ யார் வேணாலும் எண்ணிக்கொள்ளலாம். நான் ஞானத்தானம் பெற்றுக்கொண்டுவேன், நான் நீதிமானவன், நான் பரிசுத்தவானவன் என்று நாம் எண்ணிக்கொண்டாலும் அந்த நீதிமானுக்குள்ள கிரிகைகளும் வெளிப்படணும், பரிசுத்தவானுக்குள்ள கிரிகைகளும் வெளிப்படணும். இதில் அநேகத்தை நம்ம இடறி இருப்போம். இதையெல்லாம் இந்த பூமியில் சரி கட்டி சுத்தம் பண்ண பின்னாடி தான் நாம் கிறிஸ்து வருகைக்கு நம்மை முழுமையாக ஆயத்தப்படுத்தி தயாராக இருப்போம். அதனால் இந்த மனவேதனை உங்களுக்குள்ள வேண்டாம். அது ஒன்றே ஒன்று, எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் நடப்பிப்பார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.